வெல்கம் டு மாணவன்.com. டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமாக நம்ம குரூப் 4 ஆகட்டும், இல்லை குரூப் 2 ஆகட்டும், விஓ ஆகட்டும், ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நம்ம ஸ்பெஷலாக ஒரு வீடியோவை நம்ம மாணவன் சார்பாக வெளியிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ ஆனது டிஎன்பிஎஸ்சி குரூப் 8 அண்ட் குரூப் 7B அதுக்கான ஒரு வீடியோவை நாங்கள் இப்போ தர இருக்கோம். தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறையில் செயல் அலுவலர் பணிக்கான என்னென்ன முக்கியமாக நம்ம இங்கே பார்க்க போகிறோம், என்ன அதுக்கு தகுதியானது, அது மட்டும் இல்லாமல் பாட குறிப்புகள் என்னென்ன, அதுக்கான பணி என்ன, இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக என்ன இதில் பார்க்க போனால் எப்படி படிக்கிறது, இந்த இந்து சமய அறநிலைத்துறையில் நம்ம சிலபஸ் என்ன, ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன இங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அப்படின்னா என்ன, அதை பற்றி நம்ம பேசிக்காக தெரிஞ்சுப்போம். முக்கியம் பொதுவாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த குரூப் 4 இல்லை விஏஓ, இந்த குரூப் 2 அதுக்கெலாம் அதிக பேர் விண்ணப்பிப்பாங்க. எப்படினாலும் ஒரு 10 லட்சம் பேர்லேருந்து 13 லட்சம் பேர் வரைக்கும் விண்ணப்பிப்பாங்க. இருக்கிற போஸ்டிங் ஒரு 1500லேருந்து 3000 போஸ்டிங் வரைக்கும் இருக்கும். ஆனால் இந்த இந்து சமய அறநிலைத்துறையில் வேக்கன்சிஸ் டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது என்ன முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இங்களுடைய வேக்கன்சிஸ் ரொம்ப கம்மி தான். ஆனால் இது என்ன நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படின்னா, அப்ளை பண்ணுறவங்க அதுவும் ரொம்ப கம்மியாக பேர் தான் அப்ளை பண்ணுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இங்கே உள்ள மக்களுக்கு இல்லை மாணவர்களாகட்டும் ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் இருக்கும். அதுதான் முக்கிய காரணமே. இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி பாஸ் ஆக போகிறோம், ஸோ இது நம்மளால் பாஸ் ஆக முடியுமா, ஸோ இது எல்லாமே அதனாலேயோ என்னமோ இந்த எக்ஸாமுக்கு அதிக பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நம்ம படிக்கணும் பார்த்தீங்களா, அதே சிலபஸ் தான் இங்கேயும். ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸை நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணாலே இந்த குரூப் 8 எக்ஸாம் நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறையில் செயல் அலுவலர் நிலை 3 மற்றும் செயல் அலுவலர் நிலை 4 ஆகிய பதவிக்கான 2016-17 ஆண்டுக்குரிய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டிருக்குங்க. இந்த பதவிக்கு முக்கியமாக நம்ம என்ன எலிஜிபிள் அப்படின்னு பார்க்க போனால், இந்து மதத்தை சார்ந்தவர்களாக மட்டுமே இருக்கணும். ஸோ ஹிந்து ரிலிஜன் மட்டுமே இதுக்கு அப்ளை பண்ணணும். முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ்லாம் இதில் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்து சமய அறநிலைத்துறை அப்படின்னா என்ன, இந்து சமய அறநிலைத்துறைனா தமிழ்நாட்டில் இது ஒரு திருக்கோயில்களுக்கு பார்த்திங்களா, இந்த கோவில் வளர்ச்சிக்காக தனித்துறை ஒன்று தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்த துறைக்கு மாநில அளவில் ஒரு செயலகம் தமிழக செயலகத்தில் தலைமைச் செயலகத்தில் இது இருக்குது. ஸோ இந்த துறையின் கட்டுப்பாட்டில் 36,488 கோவில்கள், அதாவது 36,488 கோவில்கள், அது மட்டும் இல்லாமல் 56 திருமடங்கள் மற்றும் திருமடங்களுடன் இணைந்த கோயில்கள் மட்டும் 58 உள்ளன. இந்த இந்து சமய நிறுவனங்களுக்கு சொந்தமாக அசையா சொத்தோட மதிப்பை பார்த்திங்கன்னா 4,78,347 ஏக்கர் நிலம் இத்துறையின் கீழ் இயங்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லை, இதன் மூலம் இந்த துறைக்கு உத்தேகமாக நம்ம 58.68 கோடி இந்து சமய அறநிலைத்துறையில் வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி குரூப் 8 அந்த குரூப் 7B எக்ஸாமுடைய பணிகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்து சமய திருக்கோவில்களுடைய வீடுகள், நிலங்கள், கடைகள் மற்றும் காலி இடங்கள் வாடகை நியமனம் செய்தல் மற்றும் திருக்கோயிலுடைய முக்கியமான நிர்வாகத்தை கவனிக்கிறது, இதான் முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பராமரிப்பு இதான் முக்கியம். கோவில் பராமரிப்பு, கோவில் உள்ள சொத்துக்களை பாதுகாத்தல், பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்தல், இந்த 3 தான் மிக முக்கிய பணிகளாக சொல்கிறாங்க. ஸோ இது டிஎன்பிஎஸ்சி துறையில் இதுக்கான பணிகளாகும். இதுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா, மொத்தம் 49 வேக்கன்சிஸ் இருக்குங்க. அதற்கான தகுதி என்னங்க பார்க்கும்போது, செயல் அலுவலர் நிலை 3க்கு ஏதேனும் ஒரு பட்ட படிப்பு எனி டிகிரி இருந்தால் போதும்.
அது மட்டும் இல்லாமல் செயல் அலுவலர் நிலை 4க்கு வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் நீங்கள் பாஸ் பண்ணாலே போதுமானது. சரி, இந்து சமய அறநிலைத்துறையில் செயல் அலுவலர் நிலை 3க்கான எழுத்துத் தேர்வு அப்படின்னு பார்க்கும்போது 2 பேப்பர் 1 பேப்பர் 2 ஆனால் 2 தாள்களை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னா 29/4/2017 வந்து காலையிலும் மாலையில் நடக்க போகுது. ஸோ அதே போல் இந்து சமய அறநிலைத்துறைக்கான செயல் அலுவலர் 4க்கான எழுத்துத் தேர்வு எப்போ நடக்க போகுது அப்படின்னா 30/4/2017 நடக்க போகுது. ஸோ இதுவும் பேப்பர் 1 பேப்பர் 2 2 தாள்களை உடையது. ஸோ இதுக்கான தேர்வு மையங்களும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் 32 இடங்களில் வந்து அமைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பொதுவாக இதுக்கு முன்னாடி நடந்த இந்து சமய அறநிலைத்துறையில் நடந்த எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் அதிகம் பேர் விண்ணப்பிச்சாங்க. இருந்தாலும் வந்து எக்ஸாம் எழுதும்போது ரொம்ப கம்மியான மாணவர்கள் மட்டும்தான் வந்து இந்த எக்ஸாம் எழுதுனாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அதிகப்படியான போட்டியே இருக்காது. ஸோ நம்ம வந்து எவ்வளோக்களோ அதிகமாக நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம ஈஸியாக வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணி இதுக்கான பதவியை நம்ம வாங்கிடலாம். ஸோ அது மட்டும் இப்போ இல்லை. ஸோ முக்கியமாக நம்ம என்ன இங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 8 ஸோ அதுக்கான பாடத்திட்டங்கள் அப்படிங்க பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி தான் பேப்பர் 1 பேப்பர் 2. ஸோ இங்கே பேப்பர் 1 அப்படின்னா எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா இங்கே ஜென்ரல் ஸ்டடீஸ். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸுங்கிறது 75 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மேக்ஸ் வந்து 25 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பொது தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து 100 மார்க் கேட்குறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு 3 hours. இது வந்து 150 வந்து 300 மார்க்ஸை வந்து அவங்க சொல்கிறாங்க. இதில் நம்ம முக்கியமாக என்ன கவனிக்கணும் அப்படின்னா பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே குரூப் 4 ஆகட்டும், விஓ ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், ஸோ இது எல்லாமே நீங்கள் படிக்கக்கூடிய அதே சிலபஸ் தான் இங்கேயும் வருது. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி. ஸோ இதை மென்ஷன் பண்ணி தான் அங்கே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் ஈவெண்ட்ஸ், ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் ஸ்டடீஸு, எக்கனாமிக்ஸ், சயின்ஸு, ஸோ இது எல்லாமே இருக்கும் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில். இந்த 75 மார்க்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு குரூப் 4 பேட்டர்னில் வரும். ஸோ இது நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் குரூப் 4 சிலபஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே போதுமானது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இது பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம் 25 மார்க்ஸ் இந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஆரம்பித்து குரூப் 8 வரைக்கும் சேம் சிலபஸ் தான் இந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் மேக்ஸை நீங்கள் வந்து எகைன் நீங்கள் போட்டு பார்த்துட்டே இருங்க. நிறையா மேக்ஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம manon.com வெப்சைட்டில் இருக்குது. ஸோ இந்த மேக்ஸ் 25 மார்க்ஸும் நீங்கள் ஈஸியாக வாங்குறதுக்கு இந்த manon.com வெப்சைட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அண்ட் தென் வந்து 100 மார்க். இந்த 100 மார்க்குங்கிறது பொது தமிழ். இதுவும் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும். நீங்கள் வந்து குரூப் 4 எக்ஸாம் ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க, இல்லை விஓ எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சுட்ருப்பீங்க. ஸோ இதே காமன் டாபிக் தான் இந்த வந்து பொது தமிழ்லையும் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ். ஸோ இதில் நீங்கள் லாங்குவேஜ் சூஸ் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு என்ன விருப்ப பாடமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாமை நீங்கள் எழுதலாம். ஸோ இது வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏ, எம்பிசி, டிசி, பிசி அண்ட் எஸ்டி கோட்டாவுக்கு 300க்கு 204ங்கிறது அவங்க ஒரு ரேஞ்ச் வச்சுருக்காங்க மார்க்ஸு. மற்ற கேட்டகரிக்கு வந்து 272 வச்சுருக்காங்க. ஸோ அண்ட் தென் இதில் பேப்பர் 2 இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேப்பர் 2 தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த எக்ஸாமுக்கு நம்ம படிக்க போகிறோம். இந்த பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் என்ன வந்து கேட்பாங்க அப்படின்னா இந்து மதம். இது வந்து எப்படின்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் சைவம், வைணவம் இதுவும் வந்து நீங்கள் பேப்பர் 2ல் இதில் ஆட் ஆகும். ஸோ இதுவும் வந்து 3 ஹவர்ஸில் 300 மார்க்ஸ் கேட்பாங்க. அண்ட் தென் வந்து இந்த எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு 80 மார்க்ஸ். ஸோ டோட்டல் 680 மார்க்ஸ் வந்து இந்த எக்ஸாமுக்கு அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா இதான் வந்து பேப்பர் 2 இந்து மதம். இது சம்மந்தமாக வந்து எல்லா பாடக்குறிப்புகளும் நம்ம manon.com வெப்சைட்டில் இருக்குது. ஸோ இதே போல் தான் இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் பண்ணி நம்ம manon.com வெப்சைட்டில் வச்சுருக்கோம். ஸோ இதில் முக்கியமாக நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த தலைப்புகளிலிருந்து நீங்கள் அதிகமான கேள்விகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். அதே போல் சைவம் சம்மந்தமாக சில 7 டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணணும்.
ஸோ அண்ட் தென் வந்து வைணவம் டாப்பிக்லேருந்து 7 டாபிக் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே மாணவன்.com வெப்சைட்டில் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக படித்து நீங்கள் பாஸ் பண்ணலாம். இது எல்லாமே எஸ்எஸ்எஸ்எல் 10ஆம் வகுப்பு ஸ்டாண்டர்டில் கேட்கறதால உங்களுக்கு இது ரொம்ப எளிமையாக இருக்கும். பொதுவாக இது போன்ற எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து பேப்பர் 2 நீங்கள் கவர் நல்லா படித்து தென் ஏற்கனவே நீங்கள் பேப்பர் 1 ஃபுல்லாக படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இது ரெண்டுமே இணைஞ்சு நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக மார்க் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 8 அண்ட் குரூப் 7பியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனைத்து வகையான பாட குறிப்புகள் மற்றும் அதற்கு சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே மாணவன்.com வெப்சைட்டில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் பயன்படுத்திக்கிங்க. முக்கியமாக நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வெப்சைட்லேருந்து அதிகப்படியான கேள்விகள் வந்திருக்கு. அது முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸ் ஆகட்டும், இல்லை பாடக்கு வந்து மாணவன்.com வெப்சைட்டை வந்து நிறைய பேர் வந்து பாராட்டியிருக்காங்க. ஸோ